சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்து ஈரான் அதிபர் பேசியிருப்பது உலக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் ஒரு வாரத்திற்கும் மேலாக நீடித்து வருகிறது. ஈரான் தனது அணுசக்தி உற்பத்தியை கைவிட வேண்டும் என இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் செயல்பட்டு வருகிறது. தனது சக்தி வாய்ந்த குண்டுகளை B-2 பாம்பர்ஸ் விமானம் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா வீசியது. ஈரானின் ஃபெரடோ, நட்டான்ஸ், இஸ்பஹான் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் அணுசக்தி மையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. இதனால் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்து ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் பேசினார். அவர்களது உரையாடல் சுமார் 45 நிமிடங்கள் வரை நீடித்தது. அப்போது இதுவரை நடந்த சம்பவங்கள் குறித்து பிரதமர் மோடியிடம் மசூத் விரிவாக விளக்கினார். மேலும் இந்தியாவே ஈரானின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடு என்றும் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைப்புத்தன்மையை சிறந்த பங்களிப்பை இந்தியா வழங்குவதாகவும் மசூத் கூறினார். போர் பதற்றத்தை குறைப்பது, பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது போன்றவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக இந்தியாவை அவர் பாராட்டினார். மேற்காசியாவில் மிக தீவிரமான போர் சூழல் உருவாகி வரும் நிலையில் ஈரானின் அதிபர் இந்திய பிரதமரை அழைத்து பேசியிருப்பது உலக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது.